ஒரு வழியா அஞ்சலியோட வாழ்க்கை வந்து முடிஞ்சதுன்னு தான் நெனச்சேங்க. கண்டிப்பா வந்து அஞ்சலியோட வாழ்க்கை இன்னியோட முடிய போது. எப்படியும் வந்து எல்லா விஷயமும் வந்து வெளிய தெரிய போது. அதில வந்து மாட்டிக்க போறது வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஞ்சலி தான். அஞ்சலிக்கு வந்து என்ன கொழுப்பு இருந்தா வந்து நான் வந்து ட்வின்ஸ் வந்து வயித்துல வச்சிருக்கேன். என்னையே வந்து இலக்கியா வந்து அடிச்சிருக்கா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து உருட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்க மாத்திரைய வந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து நேரா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. வந்த இடத்துல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்த டாக்டர் வந்து ஏற்கனவே வந்து இல்ல. இப்போ வந்து வேற ஒரு புது டாக்டர் வந்து வந்துட்டாங்க. கண்டிப்பா வந்து அந்த டாக்டர் வந்து உண்மைய வந்து பார்த்துட்டு வந்து என்ன வந்து ஷாக் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலிக்கு வந்து பயங்கரமான வந்து ஷாக் வந்து குடுக்க போறாங்க. கண்டிப்பா வந்து அஞ்சலிக்கு தான் வந்து ஷாக் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கண்டிப்பா வந்து கிடையாது. இலக்கியாவுக்கு தான், அதுக்கப்புறம் கார்த்திக்கு தான் வந்து ஷாக் வரும். கார்த்திக் வந்து ஏற்கனவே வந்து அஞ்சலி வந்து பிரெக்னென்ட்டா தான் இருக்கா. நமக்கு அஞ்சலி வயித்துல வந்து நம்ம குழந்தை வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்தி வந்து ரொம்ப ஆணித்தரமா வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரியும். அஞ்சலி வயித்துல வந்து அவளுக்கு வந்து ஒரு சின்ன கரு கூட உண்டாகல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இத வந்து எப்படி வந்து கார்த்திக் வந்து தெரிய வைக்கணும் அப்படின்றதுல வந்து நம்ம இலக்கியா வந்து பயங்கரமா வந்து ஒரு போராட்டமான விஷயத்துல வந்து இறங்கியிருக்காங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி வந்து கண்டிப்பா வந்து நான் வந்து பிரெக்னென்ட்டா தான் இருக்கேன் அப்படின்ற மாரி வந்து ஆக்டிங் வந்து போட்டுட்ருக்காங்க. சரி, ஓகே. அந்த ஆக்டிங் வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்? கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் நீடிக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆனா, அந்த 5 நிமிஷம் வரையும் வந்து தாக்கு பிடிக்கணும். எதுக்காக அப்படி தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து அந்த டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் வந்து அஞ்சலியுடைய டாக்டர் வந்து வர்றதுக்கு வந்து 5 நிமிஷம் ஆகும். அந்த 5 நிமிஷம் வரையும் வந்து நம்ம அஞ்சலி வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அந்த டாக்டர வந்து மைண்ட் செட்ட வந்து டைவர்ட் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா வந்து அந்த டாக்டர் வந்து அதுக்குள்ள வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆயிட்டு, "இந்த கேஸ் வந்து என்னுடையது. நீங்க வந்து பார்க்க வேணாம் மேம். நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷாக் குடுக்க போறாங்க. அப்படி இல்லன்னா, அது மாரி இல்லன்னா, வேற ஒரு மாரியான ஒரு ஷாக் வந்து குடுக்க போறாங்க. யாருக்கு அந்த ஷாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையாது. கார்த்திக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து கிடையாது. யாருக்கு அந்த ஷாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு தான். இலக்கியாவுக்கே வந்து ஒரு அதிபயங்கரமான ஒரு ஷாக்க வந்து குடுக்குற மாரி தான் வந்து அந்த டாக்டர் வந்து சொல்லப் போறாங்க. அப்படி என்ன ஷாக் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு முன்னாடி வந்து, வேற ஒரு விஷயம் வந்து சொல்ல வரேன். எதுக்காக வந்து இந்த தூக்க மாத்திரைய வந்து அஞ்சலி வந்து சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ வேலை கெட்டு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து இந்த தூக்க மாத்திரைய வந்து சாப்பிட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து விழுந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து இழுத்துட்டு போகட்டும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம அஞ்சலி வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து புதுசா வந்து பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, எப்படியானா ஒண்ணு போட்டும், போய் தொலையட்டும் எங்கேயானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கார்த்தி வந்து எப்படியும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆ அதுக்கப்புறம் வந்து கூடவே வந்து நம்ம இலக்கியாவும் வந்து வந்துட்டாங்க. சரி, ஓகே, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு வந்து ஷாக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து அடுத்த வீடியோல வந்து சொல்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து தட்டிவிட்டு போங்க. பாய் பாய். சீ யூ. டாடா.